இல்லை சார், நான் பொய் சொல்ல மாட்டேன் சார். அப்படின்னு அப்படி போயிடுவார். இந்த எமோஷனை நான் ரியல் லைஃப்பில் பார்த்துருக்கேன். அது பேர் சொல்ல நான் வந்து ஹிந்தியில் ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணேன். அப்போ அவர்கிட்ட ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டேன். டைரக்டர்னா ஒரு படம் எடுத்த டைரக்டர், அதுக்கப்புறம் அந்த படம் போகாதெல்லாம் அவர்கிட்ட வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் வந்துட்டு அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த டைரக்டர் பொண்ணு ஃபோன் பண்ணாங்க, இந்த வேலை பார்க்க அசிஸ்டண்டாக வேலை பண்ணிட்டு, நான் டைரக்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த பொண்ணு கேட்டுச்சு, அப்போ நீ டைரக்டர் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணெலாம் கலங்கி அழுதுட்டார். இந்த ஒரு ஒரு அப்பாவுக்கு தன் குழந்தைகள் முன்னாடி தன்னுடைய நிலை இறங்குறது மேலே இருக்கக்கூடிய பயம் இருக்குல்ல, அது அந்த காட்சி எடுக்கிறப்ப அதான் நான் நினச்சேன் நான். ஸோ இது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒவ்வொரு இடங்கள்ல இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இந்த குழந்தைங்க நிஜத்தை கேட்டுருவாங்க டப்புன்னு. அது ஜோக்காக கேட்கலாம், இல்லை எமோஷனல் ஆயும் கேட்கலாம், விளையாட்டாகவும் இருக்கலாம், இல்லை தன் அப்பா வெற்றி பெறணுங்கிற ஆசையிலையும் அந்த குழந்தைகள் கேட்கலாம். இதுதான் அந்த அப்பாக்களை வந்து அந்த கனவை நோக்கி அப்பாக்களையும் அம்மாக்களையும் ஓட வச்சுட்டே இருக்குது, நகர்த்திட்டே இருக்குது. அதில் வரக்கூடிய தடைகள், அதில் வெற்றி பெறுவது இல்லை வெற்றி பெறாமல் இருப்பது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த எமோஷன், அவர் சொன்ன மாதிரி இப்போ அந்த சீன் நினச்சா எனக்கே கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா எனக்கு அந்த எமோஷனை நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ரொம்ப சின்ன எமோஷன் தான் இது, ஒன்றும் பெரிய அப்படியே ஒரு ஒரு பெரிய பரிதவிப்பு நிறைந்த எமோஷன்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சின்னதாக ஒரு கீறல் தான், யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள்ளே சின்னதாக ரத்தமே வராமல் ஒரு சின்ன கோடு போட்ட மாதிரி தான்.